ஆரம்பத்திலே இந்த ஆட்டம் ஆடுது, எதிர்காலம் சூப்பராக இருக்க போகுது. சரி, உனக்கு எத்தனை அக்கா எத்தனை அண்ணன்? நான் ஒருத்தி தான். ஓஹோ, ஏன் டைப் தானா? அப்போ வீட்டில் நீனு உங்கள் அப்பா அம்மா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். எங்க வீட்ல 20 பேர் இருக்காங்க. என்னது? எங்களுது ஜாயிண்ட் ஃபேமிலி. கும்மி கன்ஃபார்ம். என்னோட அப்பா பானு பிரசாத். நான் பிறந்த 2 வருஷத்துலயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா கோவக்காரரா மாறிட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பானா வீட்டுல இருக்கிறவங்க நடுங்குவாங்க, ஊர்ல இருக்கிறவங்க பயப்படுவாங்க. அவரு வார்த்தை தான் வாக்கு. அப்பாக்கு பிடிச்சா விட மாட்டாரு, பிடிக்கலன்னா மதிக்கவே மாட்டாரு. இப்ப வரைக்கும் என் அப்பா என்கிட்ட அன்பா பேசினதே இல்ல கிரிஷ். ஒரு வாட்டியாவது பேசிட மாட்டாரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது எங்க ஃபேமிலி போட்டோ. எப்போ சின்ன வயசுல ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இது எங்க பெரிய மாமா பிரசாத் ராவ், சீட்டாட்டன்னா உயிர். இது எங்க பெரிய அத்தை மகாலட்சுமி. இது அவங்க பையன் சிட்டி. இது சின்ன மாமா கிரி. 17 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு வந்தாரு. கிளம்புறேன்னு சொல்லுவாரு, ஆனா கிளம்ப மாட்டாரு. இது என் சின்னத்தை ஸ்ராவணி. எங்க பெரிய மாமானாலும் சின்ன மாமானாலும் வீட்டுல எல்லாருக்கும் இளக்காரம் தான். இது என்னோட சித்தப்பா, இது என் சித்தி, இது இன்னொரு சித்தப்பா, இது இன்னொரு சித்தி, அவங்க குழந்தைங்க. இது என்னோட பெட் கிட்டு. ஃப்ளால கேட்க நல்லா தான் இருக்கு, சமாளிக்கணுமே. ஆக்சுவலாக இந்த பிளான்லாம் இந்துத்து தானே? இல்ல, என் தாத்தா. அது அவளுக்கு ஏதாவது கனவு இருக்குடா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு போய் இப்பவே கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறியே, அதுவோ அந்த பொறுக்கி பயலுக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் குறைன்னு ஏதோ ஒன்று இருக்கும்பா. அக்கா சாகும்போது பூமி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாப்பா. அது சரி, என் பொண்ணு அதை பத்தி கவலைப்படல, உங்களுக்கு என்னப்பா? கவலைப்படலன்னு யார் சொன்னா? கவலைப்படுறா. என்ன சொல்றீங்க? அவ பட்டணத்துல யாரையோ காதலிக்கிறான். நல்ல தாத்தா தான், சூப்பராக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அந்த தாத்தாவங்க இருக்காரா? இவங்க எல்லாரும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் அப்பா மனசில் என்ன இருக்கு? கல்யாண மாப்பிள்ள வரப்போறான் போல இருக்கு. முகூர்த்தம் எப்போ? அக்கா கொடுத்த மாமனு கூட சொல்லல. அவனை வர சொன்னது கல்யாணம் பண்ணி கொடுக்கல மாமா, இங்க இந்த துரத்தி அனுப்புறதுக்கு. என் பொண்ணு ஒருத்தன் லவ் பண்றான்னு தெரிஞ்சவன் அதெல்லாம் நடக்காது கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, என்னை எதிர்த்து வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அவளுக்கு தைரியம் வந்தாலும் வரும். வயசு பொண்ணு தனியா இருக்கா, பக்கத்துல சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அதனால தான் ஏதோ பேசி அவன் மனசை அவன் கலைச்சிட்டான். அதுதான் பாசம் நினைச்சிட்டு இருக்க பைத்தியக்காரி. அதனால தான் இங்கே கூட்டிட்டு வர சொன்னேன். இங்க எத்தனை பேர் இருக்கும்? அவனை அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி நம்மளால செய்ய முடியாதா என்ன? அவனா ஓடிடுவான் என் மனசு சொல்லுது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவனை நம்மளுக்கு பிடிக்க கூடாதுன்னு தானே? அது உனக்கு இன்னுமா புரியல? இல்ல, உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். ஒண்ணு மட்டும் கண்டிப்பா நடக்கும் மாமா. அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே என் பொண்ணு உன் வீட்டுக்கு தான் மருமகளை வரப்போறான். வரலாம்ல, வரட்டும். என்ன ஊரியாது? ஐயோ, பாம்பு 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 பாம்பு. ஏய், வெடிச்சது பாம் இல்லை, பஸ் டயர். இந்த ஊர்ல பஸ் பஞ்சர் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த ஊர்ல இறங்குற? இவன் யாரா நம்ம ஊர்ல இறங்குறது? வெளியூர்கார உனக்கு இந்த ஊர்ல இறங்க எவ்வளவு தைரியம்டா? வெளியூர்கார நம்ம ஊர்கார மேல கைய வச்சுட்டாண்டா. கிரிஷ், இந்த ஊர்ல சண்டை வேண்டாம், நாம போயிடலாமா? இந்த ஊர் ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியாது கிரிஷ். கிரிஷ், எவன்டா? நான் தான். நீயா? ஏன்? பஸ் நின்னுது, இறங்கின.
சிகரெட்டு பற்ற வைக்கும்போது சட்டையை பிடிச்சான். எனக்கு பிடிக்கல, அடிச்சேன். நான் வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் லேட்டா இருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? இவனை மாதிரியே இன்னும் 10 பேர் அடி வாங்கியிருப்பான். அந்த ஊர்ல எமன் வீட்டுக்குடா வந்திருக்க. பானு பிரசாத் வீட்டுக்கு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், கட்டுங்கடா இந்த பொடி பயல. இவனையும் அந்த பஸ்ஸையும் கூட்டிட்டு போக அந்த வீட்ல இருந்தோ அந்த ஊர்ல இருந்தோ எவன் வரான்னு பார்க்கலாம். செல். அண்ணா, நம்ம ஊருக்கு வர பஸ் அந்த ஊருக்காரங்க நிறுத்திட்டானுங்கண்ணா. நில்லுங்கடா. ஏய், தப்பிச்சிட்டான்னு மட்டும் நினைக்காத. நீ மறுபடியும் இந்த ஊரை தாண்டி தாண்டா போய் ஆகணும். உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்பட வேண்டியவன் உங்க எதிரில் வந்து நிக்கிறான்னா அவன் சாக துணிஞ்சிட்டான் மாப்ள. பிருந்தாவனம். நைஸ் நேம். சின்னம்மா வந்துட்டாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க. ஐயா ஐயா, சின்னம்மா வந்துட்டாங்க ஐயா. என்ன ஆனீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன மாம்ஸ், ரம்யா டிராப்பா? பாரா, நம்ம தாத்தா. வணக்கம் தாத்தா. இவனுக்கு நான் ஆட்டம் காட்டுறேன் பாரு. அந்த ஊர்ல இறங்கி அந்த ஊர் ஆளுங்களை கை வச்சிருக்க அவ்வளவு பெரிய வீரனானே. என்னை பத்தி நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நானும் சொன்னேன்னா நல்லா இருக்காதுங்க. பேர் என்ன? கிருஷ்ணாங்க, எங்க அப்பா வச்சாரு. கொஞ்சம் பழசா இருக்குன்னு கிருஷ்ண மாத்திக்கிட்டேன். என்னவா இருக்காரு உங்க அப்பா? கிருஷ்ணா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிற பெரிய கம்பெனில குமாஸ்தாங்க. கும்மாஸ்தாவோட பிள்ளையா? ஆமாங்க. சிட்டில எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறப்போ என் பொண்ணு எது காதலிச்ச? என்ன சார் இப்படி கேட்டீங்க? உலகத்துல எத்தனையோ அப்பாங்க இருக்கும்போது நான் காதலிச்ச பொண்ணுக்கு நீங்க ஏன் அப்பா இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க? இவன் பொழைச்சிப்பான். நீ என்ன பண்ற? இன்னும் எதுவும் யோசிக்கல சார். இவன் எப்படி உனக்கு பிடிச்சது? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சதுக்கு எப்படி சார் சொல்றது? அது தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. கூட்டிட்டு போ. தேங்க்யூ சார். வா கிருஷ். கிருஷ், இந்த ரூம் தான் உனக்கு. கீழே உங்க அப்பா பேசுனதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கும்னு. எங்க அப்பா அந்த மாதிரி பேசினதுக்கு ஐம் சாரி கிருஷ். வேற எப்படி பேசுவாரு? இத்தனை நாள் நான் பொண்ணை வளர்த்தது உனக்காக தான்ப்பா, கூட்டு பொண்ணு சொல்லுவாரா? உலகத்துல எந்த அப்பாவா இருந்தாலும் உங்க அப்பா மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு நான் என்ன ஒரிஜினல் லவ்வரா? ஆனா ஒரு மேட்ரு, இவ்வளோ நாளா ஹாப்பினஸ்லயும் ஹாப்பி சுச்சுவேஷன்லயும் இருந்தேன். முதல் தடவையா கோவத்தை பார்க்குறேன். பார்ப்போம், இதையும் தெரிஞ்சுப்போம். ஆமா, நீ என்ன இவ்வளோ டல்லா இருக்க? ஐயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கமான் cheer up. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், நான் கிருஷ்ணன் பேர் வச்சாலும் நீ மன்மதண்டான்னுவார். அவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். பொய்யா இருக்குன்ற அது ஐயா பக்கத்துல இருந்தா அப்படி இருக்கணும். அது ஓகே. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த,
ஒரு தேங்க்ஸ் சொன்னியா? பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. அப்படி போடு. பக்காவா டெவலப் ஆயிட்டா. குட் குட். ஓகே, எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம். அவன் எங்க? அவனை எவன்? எவனுக்காக இங்க வந்தோமோ அவன் தான் உன் மாமன். உன் தங்கச்சி கர்ப்பமா இருந்தா அதுக்கு நான் ஒருத்தன் தான் காரணம் எப்படிடா சொல்லுவேன்? நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க நினைச்சு ஏமாந்து. எனக்கு மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே பூமி மேல ஆசையை வளர்த்துட்டேன். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க தெரியும். ஆனாலும் உன் தங்கச்சி என் கூட படுத்தான்னா அவளுக்கு என் மேல ஆசைன்னு மட்டும்தான் நினைப்பேன். அதுக்கு பேரு காதல். நான் எப்படிடா ஒத்துப்பேன்? ஆனாலும் நடந்த விஷயத்துக்கு நீ என்கிட்ட தானடா வந்திருக்கணும். என் மாமனை பார்க்க ஏன்டா கிளம்புன? உன் தங்கச்சி வைத்த கழுவிடு, இல்லைன்னா தண்ணி எடுக்க குளத்துக்கு குடத்தை எடுத்துட்டு போற உன் பொண்டாட்டி திரும்பி வரமாட்டா. வேலைக்கு போற உன் பசங்க. அண்ணா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கண்ணா. யாரா? உன்னை பத்தி கேட்கும்போது என்னென்னமோ நினைச்சேன். நல்லாவே இருக்க. யாரா நீனு? ஒரு வகையில பார்த்தா உங்க தம்பிங்கண்ணா. அதான் நீ ஆசைப்பட்ட பொண்ணுக்கு வரப்போற புருஷன். பொமே, ஏய், தப்பு பண்ணிட்டடா. இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். என்னை பத்தி தெரிய வைப்பேனே தவிர இன்னொருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கிற பழக்கம் எனக்கு இல்லைங்க. நான் பூமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் நீ வந்து உன் பருப்பை காட்டுவேன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அதுக்கெல்லாம் முன்னாடி என் பருப்பை உனக்கு காட்டணும்ல. நான் சொல்றதை கேட்டு பூமியை மறந்து போயிட்டு எனக்கு தெரியுங்கண்ணா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ட்ரை பண்ண வேற வழி இல்லைல்ல. பூமி வா. விடுங்கப்பா. சிட்டிலேருந்து வந்திருக்கேன், சாஃப்டா சாக்லேட் பாயா இருப்பேன்னு நினச்சிட்டல. பார்க்கறதுக்கு மட்டும்தான் அப்படி இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பொறுக்கியே இருக்கான். அவனை வெளியே கொண்டு வந்துட்ட அவனை நாஸ்தி ஆயிடுவேன்.